நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப பெரிய கிரகம்னா அது நம்ம வியாழன் தான். இந்த வியாழன் கிரகத்துக்குள்ளே நம்ம விழுந்தா என்ன ஆகும்? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி வியாழன் கிரகத்துக்குள்ளே இந்த வியாழன் கோள் ஒரு வாயு கிரகம். அதாவது வியாழன் கோளுக்கு திடமான நிலப்பரப்பே கிடையாது. வியாழன் கோளுக்கு உள்ள வெறும் காற்று மட்டும்தான் இருக்கு. நம்ம நிலா, மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்கிறோம். மார்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கிரகம் தான் வியாழன் கிரகம். இந்த வியாழன் கிரகத்தை ஆராய்ச்சி செஞ்சா சூரிய குடும்பம் எப்படி உருவாகி இருக்கும்னு தெரிய வரும். இந்த வியாழன் கோளுக்குள்ள விழுந்தா என்ன ஆகும்? இந்த வியாழன் கோள் மேற்பரப்பு இல்லாத முடிவில்லா வளிமண்டலம் மட்டும்தான் இருக்கு. இந்த வியாழன் கோள் அடர்த்தி நம்ம பூமியை விட அதிகம். அதனால நாங்க எங்க கம்பெனி சார்பா ஒரு ஸ்பேஸ் சூட்டை தர்றோம். அதை வச்சு மட்டும்தான் வியாழன் கோளுக்குள்ளே போக முடியும். நார்மலான ஸ்பேஸ் சூட் போட்டுக்கிட்டு போனால் வியாழன் கோளுக்குள்ளே உங்கள் உடம்பு வெடித்து செத்து போயிடுவீங்க. சரி, ஓகே, இப்போ நீங்கள் ஸ்பெஷல் சூட்டை போட்டுக்கிட்டீங்களா? வாங்க நம்ம இப்போ வியாழன் கோளுக்குள்ளே போவோம். நீங்கள் வியாழன் வளிமண்டலத்தில் இருந்து சுமார் மணிக்கு 1,80,000 கிலோமீட்டர் வேகத்தில் வியாழன் மையத்தை நோக்கி நீங்கள் போவீங்க. இதே மாதிரி பூமியின் வளிமண்டலத்தில் இருந்து நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா சுமார் மணிக்கு 50,000 கிலோமீட்டர் வேகத்தில் விழுவீங்க. ஏன் இந்த வியாழன் கிரகத்தில் மட்டும் இவ்வளோ வேகமாக விழுகிறோம்? பூமி கிரகத்தை விட வியாழன் கிரகத்தின் ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகம். ஒரு ரெஃபரன்ஸுக்கு, நீங்கள் பூமியில் ஒரு 100 கிலோ இருப்பீங்கன்னா வியாழன் கோளில் அது 200 கிலோவாக ஆகிடும். ஸோ வியாழன் கிரகத்தின் ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகம். வியாழன் கோள் ஒரு ஃபெயில்டு ஸ்டார். சூரியனில் இருக்கும் எல்லா பொருளும் நம்ம வியாழன் கிரகத்துக்குள்ளேயே இருக்குது. சூரியனில் நடக்கிற நியூக்ளியர் ரியாக்ஷன் நம்ம வியாழனால் நடத்த முடியலை. அது ஏன்னா வியாழன் கோளுக்கு அந்த அளவுக்கு மாஸ் இல்லை, அதாவது நிறை இருந்தால் தான் நியூக்ளியர் ரியாக்ஷன் நடத்த முடியும். ஸோ அதனால் வியாழன் கோள் ஒரு ஃபெயில்டு ஸ்டாராக மாறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வியாழன் கிரகத்துக்குள்ளே இருக்கோம். வியாழன் கிரகத்துக்குள்ளே இருந்து நம்ம முதல்ல பார்க்குறது அமோனியா கிளவுட்ஸ். இப்போ கூட நம்ம சூரியனை பார்க்கலாம். ஆனால் சூரியன் வெப்பம் நம்மளை தாக்குமா? அதாவது ரொம்ப சூடாக இருக்குமா கேட்டால் சத்தியமாக இருக்காது. வியாழனின் வெப்பம் -150 டிகிரி செல்சியஸ். சரி, நீங்கள் இப்போ இந்த குளிரையும் தப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 482 km/h காற்று வீசும். இதுலேருந்து தப்பிங்க பார்ப்போம். சரி, இதுலேயும் தப்பிச்சிட்டிங்க. இப்போ வியாழன் கிரகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கடுக்காக இருக்கும். அதாவது ஒவ்வொரு கலரில் தெரியும். அந்த அடுக்கடுக்காக கலராக தெரிகிறது ஒவ்வொரு வகையான வாயுக்கள், அதாவது அமோனியா, ஹைட்ரஜன், ஹீலியம். இந்த மாதிரி நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப வேகமாக தன்னைத்தானே சுற்றுற கிரகம்னா அது நம்ம வியாழன் கிரகம் தான். இந்த வியாழன் கிரகம் 9.5 ஹவர்ஸில் தன்னைத்தானே ஒரு வாட்டி சுற்றிக்கும். இந்த வியாழன் கிரகத்துக்குள்ளே போக போக அழுத்தமும் வெப்பமும் அதிகமாகிட்டே போகும். இந்த வெப்பத்தை எல்லாம் நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா வியாழனோட மையத்தை அடைஞ்சிருவீங்க. இந்த வியாழனோட மையத்தின் வெப்பம் சூரியனில் இருக்கும் மேல்புற வெப்பத்தின் அளவை நீங்கள் இங்கே உணருவீங்க. சூரியனின் மேல்புற வெப்பத்தின் அளவு சுமார் 5000 கெல்வின். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம போகணுமா? நம்ம பூமியிலேயே பார்க்கவும் ரசிக்கவும் ரொம்ப இடம் இருக்குது. ஸோ வேறு எங்கேயும் போகாமல் நம்ம பூமியில் இருப்போம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.